அனைவர்களுக்கும் மகாசிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். பக்தர்களும் பக்த கோடிகளும் ഈ പുണ്യദിനത്തിൽ, ഈ പുണ്യமான ദിനത്തിൽ கோவில்களில் தரிசனம் பண்ணி திருவாசகம் சொல்லி சகசிரநாமங்கள் சொல்லி அபிஷேக பூஜைகள் தரிசனம் செஞ்சு நல்லொரு தினம்தான் இந்த மகாசிவராத்திரி. മഹാശിവരാത്രിയില് നമ്മൾ ഒരു വിഷയം തിരികെ വേണ്ടത്, ശിവനുടെ ഒരു സ്തോത്രം. ന പുണ്യം ന പാപം ന സൗഖ്യം ന ദുഃഖം ചിദാനന്ദരൂപം ശിവോഹം ശിവോഹം. പുണ്യങ്ങളും പാപങ്ങളും ദുഃഖങ്ങളും சௌக்கியங்களும் சுகവും இல்லாம இருக்கிற ஆ சிதானந்த ரூபனாயிருக்கிற ஸ்ரீ மகாதேவன் சிவோகம் பிரம்மமாயிருக்கிற அந்த மகாதேவனுடைய ஆசீர்வாதம் பெறுகிறதுக்கு இவ்வளவோ நல்ல ஒரு சிவராத்திரி மாதிரி ஒரு தினம் இல்லை. அதோடு கூட பக்தர்கள் தெரிய வேண்ட ஒரு காரியம், ஓம் மாதாச்ச பார்வதி பிதா தேவோ மகேஸ்வர. சிவனடியார்களாகட்டும், ஏதொரு பக்தர்களாகட்டும், ஏதொரு மனிதனாகட்டும், ആ മനിതർക്ക് தாயாய் பார்வதியும் தந்தையாய் சிவனும் தான் இருக்குன்னு சொல்றது. அതാണ് ஓம் மாதாச்ச பார்வதி பிதா தேவோ மகேஸ்வரா. மகேஸ்வரன் நானு பிதாவு. அப்ப இந்த ஒரு புண்ணிய தினத்திலே நம்ம சாமியெல்லாம் கும்பிடும்போம் சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு, தாயோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு നമ്മുടെ തന്തയും തായിയെയും അവനവരുടെ തന്തയും തായിയെയും കുம்பிடணும். அது எப்படி சொன்னா, மாதாச்ச பார்வதி, சொந்தம் தாய் பார்வதியும், பிதா தேவோ மகேஸ்வரா, தந்தை மகேஸ்வரனும் ஆணு என்ற ஒரு சத்புத்தி, நல்ல புத்தி, நல்ல சிந்தனை நம்ம உங்களுக்குள்ள வரணும். அப்பதான் இந்த கோவில்களுக்கெல்லாம் போய் நீங்க கும்பிடும்போது இந்த சிவராத்திரியுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கோவில்களில் தன்னுடைய தந்தையாய் தன்னுடைய தாயாய் சிவனேயும் ஹைமவதியேயும் அதாவது பார்வதியேயும் ஏற்றுக்கொண்டு சகசிரநாமங்களும் திருவாசகங்களும் சொல்லி சாமிக்கு பக்தியான பாடல்கள் பாடி சாமியோடு கூடி அந்த ஆத்மாவில் கலர்ந்து போகணும் என்று நினைக்கும் பக்தர்களும் சிவனடியார்களும் உபாசகர்களும் எல்லாமே தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் சமமான சிவனும் அம்பாளும் என்றது புரியணும். மாதாபிதா குரு தெய்வம், குருர்தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மாதாவும் பிதாவும் குருவும் தெய்வத்துக்கு சமம். அது ஆ தெய்வமாய் நீங்க கும்பிடுறனா, கோவில்களில் கும்பிடுற சாமி உங்களுக்கு ஆசீர்வாதமாகிறதுக்கு வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் உங்களுக்கு சாதகமாகணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும். நீங்க அவருக்கு அன்பு பாசம் எல்லாமே கொடுக்கணும், அவருக்கு மரியாதைகள் கொடுக்கணும். இது ஒன்றும் செய்யாமல் நீங்க கோவில்களில் போய் கும்பிட்டால் அதுக்கு பலனே கிடைக்காது. புரிஞ்சு வச்சிருங்க. என்ன சொன்னால், சிவன் வழிபாடுகளுக்கு தாய் வழிபாடு இல்லாம சிவ வழிபாடும், சிவ வழிபாடு இல்லாம அம்பாள் தாயுட வழிபாடும் ஒரு காலமும் பூர்ணமா ஆகாது. சாமி மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பும் பாசமும் எல்லாம் பரிபூர்ணமான நிலையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவனுடைய பாதங்களில் போய் சென்று சேர்ந்து மோட்சம் அடையணும் என்றது இருந்தால் தாயையும் தகப்பனையும் கும்பிடுங்க. தாயும் தகப்பனையும் கும்பிடணும். அப்போ சிவனும் உங்களுக்கு அருளாய் வரும். எல்லா